5 நிமிஷம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இப்போ பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஒன்று அளவு எடுக்க போகிறேன். அதுக்கு அளவு போட போகிறேன். இது பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸோட அகலம் வந்து 11.5 இன்ச்சு இருக்குது. அதே 11.5 இன்ச்சு அகலம் தான் இதுலேயே நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணுறோம். அப்புறமா அந்த பீஸை ரெண்டாக விற்கணும். வீட்டு சேர்த்து வச்சுட்டு அந்த ஹைட்டை கனெக்ட் பண்ணி ரெண்டாக மடிச்சுக்காங்க. பீஸோட சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. செக் பண்ணிட்டு ப்ளவுஸோட உயரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து பேக் மடிப்புக்கு, இது வந்து ஷோல்டருக்கு அரேஞ்ச் அதே இவ்வளோ வைக்குது. அப்போ கரெக்டாக இருக்கும். கரெக்டு தானே மடக்கி தைக்கணுங்களா? மடக்கி தைக்கணுங்களா? ஆமாம், மடக்கி தைக்கணும். கழுத்தோடு ஆகணும். நான் எடுக்கிறது வந்து ஒரு சாதாரண ப்ளவுஸ் வச்சு தான் பிரின்சஸ் கட்டுக்கு அளவு எடுக்கேன். ஷோல்ட்ரு கரெக்டாக இந்த ஷோல்டரில் கனெக்ட் பண்ணிடுங்க. வச்சுட்டு கழுத்தோட அகலம் பகுதியை, ஏன்னா சிலவங்களுக்கெல்லாம் அவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க போடக்கூடிய வளைவு கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, கழுத்து அகலம் மட்டும். அதனால அந்த பொசிஷன் கரெக்டாக வச்சுக்கணும். கழுத்து அகலம் வந்து அவங்களுக்கு வந்து 2 இருக்குது. உயரம் வந்து 6.25 இருக்குது. அடுத்து வந்து வளைவு ஷேப்பில் எடுத்துருக்கு அவங்களுக்கு. அந்த ஷேப்பில் நான் கொடுக்குறேன். அப்புறமா ஷோல்டர் வந்து 4 இன்ச்சு கூட அரை போடணும். 4.5. ஏன்னா அவங்க க்ளோஸ் நெக் தான் கேட்டாங்க. க்ளோஸ் நெக்குங்கும்போது அடுத்து ஷோல்டர் வீதியாக இருந்தால் தான் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 11.25 இன்ச்சுக்கு மொத்தத்தில் அகலம் வந்து கழுத்தகலம் அக்குள் அகலம் வந்து 5.5 தான் வரும். க்ளோஸ் பண்ணி 1 இன்ச்சு சரிவு கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸோட சரிவு வந்து 1 இன்ச்சு எடுக்கணும். எடுத்துட்டு பேக் சைடு கழுத்து இன்சைடு எடுக்கும்போது இந்த முக்கை பிடிச்சி இப்படி தூக்குங்க. இந்த சைடில் வச்சுட்டு க்ளோஸ்னா கழுத்துக்கு வந்து ஒரு 4 இன்ச்சு கொடுத்தா போதும். அதே 2.5 இன்ச்சு ஆகும். அரை இன்ச்சு வளைவு கொடுத்துருவாங்க. இது பிரின்சஸ் கட்டோட ஃப்ரெண்டு போடணும். ஃபஸ்ட்டு பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம டாட் போடுவோம்னா முன்பக்க டாட்டு, அந்த டாட் வந்து எந்த பகுதியில் வரமோ கழுத்துக்கும் கீழ் மடிப்புக்கும் சென்டர் பகுதியில் வரும். அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து 2.5 இன்ச்சு அகலம் போட டாட்டு வந்து 3.25 இன்ச்சு அகலம் போடணும். ஏன்னா தையலுக்கு கனெக்ட் பண்ணி போடணும். போட்டுட்டு அக்குள்ள நம்ம சென்டரை கனெக்ட் பண்ணி இது பண்ணிக்காங்க. அப்புறமா கீழே உள்ள பகுதியில் கீழே டாட் வரும்ல, நம்ம மடிப்பகுதி விட்டுருக்கோம்ல, அதில் ஒரு 4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதையும் முதல்ல சென்டரையும் கனெக்ட் பண்ணி ஃப்ரண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. எடுத்துட்டு நீங்கள் மடிப்புக்காக
க்ளோஸோட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு கணக்கு பண்ணி போடணும். இது வந்து 32 சுற்றளவு. அப்போ அதை கணக்கு பண்ணி நான் இப்போ எடுக்கிறேன். எடுத்துட்டு அக்குள் பகுதி இருக்கலாம். அக்குள் பகுதியிலேருந்து இந்த இடத்துக்கு மார்க் பண்ணணும். அக்குள் பகுதியை எடுத்துக்கணும். ஆன்சரை ஷோல்டர் வந்து 4, க்ளோஸ் நக்கலுக்கு 4. இது வந்து உயரம் வந்து 6.25. பேக் உயரம் 4, சரிவு அரை, வளைவு வந்து 1/2 இன்ச்சில், உயரம் வந்து 4. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பிரின்சஸ் கட்டோட மேப்பு நீங்களே இதை போட்டுக்கலாம்.